வணக்கம். என் பேரு சௌந்தர்யா லக்ஷ்மி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Groww தமிழ் யூடியூப் சேனல். நம்மளுடைய Groww தமிழ் யூடியூப் சேனல்ல நம்ம நிதி மற்றும் வணிகம் பற்றி பல காணொளிகளை போஸ்ட் பண்ணிருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்குடைய காணொளியில நம்ம இந்தியாவுடைய ஐடி துறையை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன காரணிகள் இருக்கு இந்தியாவுடைய ஐடி துறையினுடைய வளர்ச்சிக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இதனுடைய தனித்துவமான பலம் 2 இந்தியன் டெக் நிறுவனங்களோட பலத்தை நம்ம பார்க்க போறோம். இரண்டாவது பங்கு தான் என்னுடைய ஃபேவரட் பங்கு. ஸோ கண்டிப்பா இந்த காணொலியை முழுசா பாருங்க, ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இந்தியாவுடைய ஐடி இண்டஸ்ட்ரி பத்தி ஒரு சின்ன அப்டேட் பார்க்கலாம். இந்தியாவுடைய ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷமா வளர்ந்து வந்திருக்குதுங்க. மேஜர் குளோபல் ஐடி சந்தையில் பெரிய பிளேயராக இவங்க இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகி 80 மார்க்குக்கும் கீழே போயிருக்கு செப்டம்பர் 2022. உங்களுக்கு இந்தியன் ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சு யூஎஸ்டி கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா என்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யாருக்கு பெனிஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்களேன். பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், நீங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஏற்றுமதியாளர்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் வந்து இருக்கும். இந்தியாவுடைய ஐடி சேவைகள் துறை வந்து பெரிய ஏற்றுமதியாளராக இருக்கிறாங்க. இந்த உலகத்திலே ஐடி பிஸ்னஸ் வந்து பிபிஎம் பண்ணுறாங்க இல்லையா, பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அந்த செக்டர் மட்டும் 7.4% இந்தியா ஜிடிபிக்கு FY22 பங்களிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன் எக்ஸ்போர்ட்டர்ஸும் ஐடி நிறுவனங்களும் இந்த ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சினாரியோ சொல்கிறேன், நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. டிசிஎஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் லாக் பண்ணியிருக்காங்க சிட்டி பேங்க் கூட $1,00,000 ஓகேங்களா, மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்காக. டிசிஎஸ் வந்து ஒரு இந்தியன் நிறுவனம். அதனுடைய வருவாயும் ஃபினான்ஷியல்ஸும் வந்து இந்தியன் ருப்பீஸில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 80 ரூபாய் இருந்துச்சுன்னா டிசிஎஸ்க்கு 80 லட்சம் கிடைக்கும். பட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் வேல்யூ வந்து 82 ரூபாயா இருந்தது அப்படின்னா 82 லட்சம் கிடைக்கும். டிசிஎஸ்க்கு 2.5% அதிகமாக கிடைக்கும். எந்த எஃபர்ட்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக போடாமல் ஜஸ்ட் இந்த ஐஎன்ஆர் யூஎஸ்டி வேரியேஷன்னாலே அவங்களுக்கு கிடைக்கும். இந்தியாவுடைய ஐடி இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு. அப்படி 2023 அப்படிங்கிறத பார்க்கலாம். $245 பில்லியன் இருக்கும் 2023 வளர்ச்சி. 2025 500 பில்லியனா வளர்ச்சி இருக்கும்னு நாஸ்காம் வந்து சொல்றாங்க. 2 ஐடி ட்ரெண்டுக்கு வந்து இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி நிறுவனங்கள் எல்லாமே செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இயந்திர கற்றல், அதாவது மெஷின் லேர்னிங், அப்புறம் பிளாக் செயின், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்றது கண்டிப்பா ஐடி பேஸ்ட் இந்த சேவைகள் செய்யும் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. வாடிக்கையாளர்களுக்கு கரண்டா என்னெல்லாம் தேவையோ அந்த அனுபவம் இந்தியர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து 2023 அதிகமாயிட்டே வருது. அதனால நிறைய நிறுவனங்கள் தங்களுடைய சொல்யூஷனை பாதுகாக்கிறதுக்காக, சைபர் அட்டாக்ஸ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுங்கிறதுக்காக சைபர் செக்யூரிட்டிக்கு தேவையான சேவைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த மார்ச் 2023 குவார்டர்ல பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஐடி நிறுவனங்களுடைய வருவாய் வந்து அதிகமாயிருக்கு. 6 to 8 குவார்ட்டர்ஸா கன்சிஸ்டன்ட்டா வருவாய் வந்து அதிகமாயிட்டே வந்திருக்கு. பட் ஐடி பங்கினுடைய விலைகள் எல்லாம் ஃபால் ஆயிட்டே இருந்திருக்கு. இந்தியாவுடைய ஐடி இண்டெக்ஸ் ஆன நிஃப்டி ஐடி 5.03% வேல்யூ வந்து ஒரு வருஷத்துல லாஸ் பண்ணியிருக்காங்க. 3:30 மணிக்கு 16வது மே அன்னைக்கு நம்ம எடுத்த நம்பர்ஸ் இதெல்லாம். பட் நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, வருவாய் அதிகமாயிருக்கு, அப்புறம் ஏன் ஐடி நிறுவனங்களுடைய பங்குகள் மட்டும் கம்மியாயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா இம்பாக்ட் இருந்திருக்கு யூரோப்பியன் அண்ட் யூஎஸ் எக்கனாமிஸ் இந்தியன் ஐடி நிறுவனங்களுக்கு மேல. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா கான்ட்ராக்ட் கொடுப்பாங்களா, ரினியூ பண்ணுவாங்களா, இல்லை கான்ட்ராக்டை வித்ட்ரா பண்ண போறாங்களா, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்னுடைய மந்தநிலை இருக்குல்ல, அதனால நமக்கு வரப்போகும் வணிக வாய்ப்புகள் எல்லாம் ஐடி நிறுவனங்களுக்கு கம்மி ஆயிருமா, இதனால தகவல் தொழில்நுட்ப செலவுகள் வந்து அவங்க கம்மி பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஸோ இந்த 2 ஃபேக்டர் தான் மெயினா ஐடி நிறுவனங்களுடைய பங்கினுடைய விலையை வந்து அதிகம் பண்ணாமல் ரொம்ப கம்மியாயிட்டே போகிறதுக்கு இந்த 2 ஃபேக்டர் தான் வழிவகுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நம்ம ஐடி நிறுவனங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு 2 நிறுவனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? மேக்ரோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி ஆயிருக்கு. யூரோப்பினுடைய எக்கனாமியும் கொஞ்சம் நல்லாவே பாசிட்டிவாக வளர்ச்சி காட்டியிருக்கு. ஐடி சேவைகளினுடைய ஏற்றுமதியும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரிய ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு நிறைய நிறுவனங்களுக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, எம்ஃபசிஸ், இந்த நிறுவனங்களுக்குலாம் ஷார்ப்பாக வந்து ஒரு ஃபால் இருந்திருக்கு இந்த தேவை, அதாவது அட்ரிஷன் ரேட்ல. அதுக்கப்புறம் மாற்று செலவுகளும் வந்து ஷார்ப்பாக வந்து கம்மி ஆயிருக்குதுங்க. பில்லிங் செயல்திறனும் அதிகரிச்சிருக்கு இந்தியாவுக்கு. ஸோ இதனால தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய விளிம்பு விரிவாக்கத்திற்கு வழிவகுக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் வந்து கற்றுக்கணும். டாப் 2 ஐடி பங்குகளை வந்து நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துருக்கோங்க. நம்ம அந்த ஐடி பங்குகள் எப்போவுமே எடுக்கிறதுக்கு நம்ம சில ஃபில்டர்ஸ் வந்து போடுவோம்ல, அதையும் நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து நிறைய
காணொலிகள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎல் டெக், விப்ரோ இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ வேறு நிறுவனங்களை பற்றி இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்க்கலாம். நம்ம என்ன போட்டிருக்கோம் ஃபில்டர்ஸ், அந்த வடிகட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தை மூலதனம் 30,000 கோடியிலேருந்து 1,00,000 கோடி வரைக்கும் போட்டிருக்கோம். ஃபர்தராக நம்ம எந்தெந்த பங்குகள்லாம் சீப்பர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாங் டேர்ம் இண்டஸ்ட்ரி பிஇ ஐடி நிறுவனங்களுக்கு 22லேருந்து 25 இருக்குது. ஸோ எந்தெந்த நிறுவனங்கள் வந்து பிஇ வந்து 22க்கும் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை எடுத்திருக்கோம். நம்ம பார்க்க போகிற எல்லா எண்களும் May 16, 2023 3:30 அன்னைக்கு எடுத்த எண்கள். ஓகேங்களா? நம்ம முதல் பங்கு என்ன அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நிறுவனம் வந்து மஹேந்திரா குரூப் வந்து ஃபவுண்ட் பண்ண ஒரு நிறுவனம். 1945 இந்த நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு பெரிய மல்டிநேஷனல் ஃபெடரேஷன் நிறுவனமாக இருக்குங்க. 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது. 2,60,000 ஊழியர்கள் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. கரெக்டாக தான் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெக் மஹேந்திரா லிமிடெட் பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். டெக் மஹேந்திரா புதுமையான மற்றும் வாடிக்கையாளர்களை மைய கொண்ட டிஜிட்டல் அனுபவங்கள், அதுக்கப்புறமா நிறுவனங்களுக்கு தேவையான கூட்டாளிகள், சமூகத்துக்கு தேவையான இந்த டிஜிட்டல் அனுபவங்கள் எல்லாம் இவங்க கொடுக்குறாங்க. இந்த நிறுவனத்தினுடைய ஹையஸ்ட் எக்ஸ்போஷர் வந்து எந்த துறையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு துறை, அதாவது டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்குது. 40% வருவாய் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் இந்த நிறுவனத்துக்கு வருது. அது தவிர டெலிகாம் இண்டஸ்ட்ரி தவிர இந்த நிறுவனம் வந்து பிஎஃப்எஸ்ஐ, அதாவது பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டருக்கும், தயாரிப்பு செக்டர், அதுக்கப்புறம் சில்லறை விற்பனை ரீட்டைலுக்கும் இவங்க வந்து பண்ணுறாங்க. கரண்ட் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூ இருந்தது. யூஎஸ் பேங்கிங் கிரைசிஸ், ரஷ்யா உக்ரைன் வார், இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ டெக் மஹேந்திரா நிறுவனத்துடைய ஷார்ட் டேர்ம் க்ரோத் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. பட் மீடியம் டேர்ம் க்ரோத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேர்மறை ரிசல்ட்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 5G, கிளவுடு, பொறியியல், அதுக்கப்புறம் நிலைத்தன்மை, தொழில்துறை 4.0 இதில் எல்லாம் இவங்க வேலை செய்கிறதுனால மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கிறாங்க. எங்களோட கிளைண்ட்ஸ் கூட டீல்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம். வருவாய் வந்து வளர்ச்சி அதிகமாகவும் இருக்கும், வரம்புகளும் அதிகமாக வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக் மஹேந்திராவுடைய பிஎஃப்எஸ்ஐ எக்ஸ்போஷர் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த யூஎஸில் ரீஜனல் பேங்க்ஸில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்ததில்லை, யூரோப்லையும் யூஎஸ்லையும். ஸோ அந்த இடத்துலலாம் இவங்க வந்து பெருசாக இன்வால்வ் ஆகலை. ஓவராலாக மனநிலை இந்த ஆர்கனைசேஷனில் வந்து நம்பிக்கையானதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. புது சிஇஓவும் அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க. அவர் பேர் வந்து மிஸ்டர் மோஹித் ஜோஷி. அவர் வந்து இன்ஃபோசினுடைய எக்ஸ் பிரசிடென்ட்டாக இருந்தார். அவருக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட டீல் பண்ணுறது, ஸ்கேல் பண்ணுறது, இதில் நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட் ஷேர் வந்து 3 இடங்கள்ல இவங்க வந்து பிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன், மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் CME செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது. டெக் மஹேந்திரா வந்து ஒரு பெரிய ஐடி சேவை நிறுவனமாக இருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஃபோனில், அதில் UI UX டிசைன் வந்து இவங்க தான் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் போடுறது, ஃபுல்லாக ஐடி சேவைகள் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் கொடுக்கறது இந்த நிறுவனம் பண்ணுறாங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் வணிகம். ஓகேங்களா? ப்ராடக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் வணிகம் டெக் மஹேந்திராவோடது USD 500 மில்லியன் கீழே தான் இருக்குது ஆனுவல் வருவாயில். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு, ஏன்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க்குகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ராடக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் வணிகம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நிறுவனம் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நிறைய ஸ்கில்ஸ் வேணும். கரெக்டுங்களா? விற்பனை பண்ணுறதுக்கு, பேரோல் பண்ணுறதுக்கு, ஹெச்ஆருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வேணும். முதல்ல நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா உள்ளே ஸ்டாஃப் வந்து அவங்களே ஹையர் பண்ணிட்டு இன்ஹவுஸாக ட்ரைனிங் கொடுத்து இன்ஹவுஸாக குட்டி குட்டி சாஃப்ட்வேர்ஸ் பண்ணி குட்டி குட்டி ப்ராசஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்ஹவுஸாக இப்போ பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய நிறுவனங்கள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி நீங்கள் எனக்கு இந்த சாஃப்ட்வேர் மட்டும் பண்ணித்தாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெக் மஹேந்திராவோட பிளாட்ஃபார்ம் செக்மெண்ட் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாத்தையுமே எஃபிஷியண்டாக டெலிவர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஐடி சேவைகள் இருக்கும் இந்த வணிகத்தில். ரோல் அவுட் டைம் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்மளே புதுசாக பண்ணலாம். ரோல் அவுட் டைம்னா என்னன்னா எப்போ நமக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, எப்போ நம்ம அந்த சர்வீஸை டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறத ரோல் அவுட் டைம். ஸோ ரோல் அவுட் டைம்னா நம்ம ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குவோம், அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸில் நம்ம கிரியேட் பண்ணலாம், இது எல்லாமே பெரிய டிஸ்கஷனாக போகும். ஸோ இதனால் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. பட் இவங்க வந்து netops.ai அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க டெக் மஹேந்திரா. இதை வச்சு நம்ம வந்து ஃபீல்ட் சர்வீசஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிடலாம். 5லேருந்து 7 மாதத்துக்கு ரோல் அவுட் டைம் கம்மியாக இருக்குது. 12லேருந்து 18 மாதம் முன்னாடி இருந்தது. டெக் மஹேந்திரா வந்து ப்ராடக்ட் அண்ட் பிளாட்ஃபார்ம் இந்த வணிகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. FY24 கண்டிப்பாக எம்ப்ளாய்டு ஸ்கில் செட்ஸ் ஆர்கானிக்காகவும் இன்ஆர்கானிக்காகவும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து புது டெக்னாலஜியான இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. FY22-23 ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டெக் மஹேந்திரா வந்து அவங்களோட PNP பிஸ்னஸ் $450
150 மில்லியன் ஒரு வருடத்துக்கு டாலர்ஸாக அவங்க இன்க்ளூட் பண்ணோம். அட்லீஸ்ட் வந்து $1 பில்லியன் வந்து கடந்த அடுத்த 3 வருஷத்தில் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. மூணாவது வந்து மார்ஜின், விளிம்புகள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. விளிம்புகள் வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும், பெரிய டிரான்சாக்ஷன்கள் பண்ணணும், ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி பெட்டர் பண்ணணும், அப்புறம் கிளைண்ட்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்சம் ஹையர் ப்ரைசிங் வாங்கணும், அப்போ தான் பண்ண முடியும். நாமுரா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட் படி டெக் மஹேந்திரா வந்து 10% வரைக்கும் அடுத்த 3 வருடங்களில் வளர்ச்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. FY23 நம்பர்ஸ் பார்த்தோம்னா வருவாய் வந்து 10.1% இயர் ஆன் இயர் வந்து அதிகமாயிருக்கு. இதுக்கு 3 ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரீசன் வந்து டெக் மஹேந்திரா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் வந்து ஆப்ரேட்டிங் சப்போர்ட் சிஸ்டம் OSS ஆஃப் ஃபியூச்சர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இது வந்து டெலிஃபோனிகா அப்படிங்கிற ஒரு பெரிய மல்டிநேஷனல் டெலிகம்யூனிகேஷன் நிறுவனத்துக்காக இவங்க பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், கிளவுடிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக் மஹேந்திரா வந்து ஒரு மல்டி இயர் பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் வெல்னஸ் அப்புறம் ஹெல்த் டெக்னாலஜி நிறுவனங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேக் ஆஃபீஸ் மெடிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கறது, கேப்சர் பண்ணி குவாலிட்டியான சர்வீஸுகள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக் மஹேந்திரா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டாச்சுரேட்டரி அத்தாரிட்டி வந்து எங்களுடைய முழு கண்ட்ரியினுடைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்காக அவங்களை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த நிறுவனத்தை பற்றி ஃபுல்லாக இப்போ பார்த்துட்டோம் ஒரு கண்ணோட்டமாக. இரண்டாவது நிறுவனம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நிறுவனத்தின் பெயர் வந்து எம்ஃபசிஸ் லிமிடெட். இது இந்தியாவுடைய மல்டிநேஷனல் தொழில்நுட்ப சேவைகள் கொடுக்கும் ஒரு நிறுவனமாக இருக்குது. இவங்க கன்சல்டிங்கும் கொடுக்குறாங்க. பெங்களூர் பேஸ்ட் ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம், பயன்பாடு அவுட் சோர்ஸ் பண்ணுற சேவைகள், அத்துடன் ஆர்கிடெக்சருக்கு வழிகாட்டுகள், பயன்பாடு மேம்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு, பயன்பாடு மேலாண்மை சேவைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுக்குறாங்க. நான் நீங்கள் வந்து கெஸ் பண்ணிப்பீங்க எம்ஃபசிஸ் லிமிடெட் பற்றி தான் நம்ம மறுபடியும் பேசிகிட்டு இருக்கோம். கரண்ட் சினாரியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 US வங்கிகள் கொலாப்ஸ் ஆச்சு. அதனால நிறைய கன்சர்ன் இருந்தது. ஐடி ஸ்பெண்டிங், இந்த பேங்கிங் கிளைண்ட்ஸ்லாம் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா ஐடி ஸ்பெண்டிங் கம்மியாயிரும், நெகட்டிவாக இந்தியாவுடைய ஐடி நிறுவனங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மிட் கேப் நிறுவனங்கள் எம்ஃபசிஸ் வந்து இதனால் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருக்கா? அவங்க வந்து ஸ்மால் US வங்கிகள் கூட, குட்டி குட்டி இருக்கிற US வங்கிகள் கூட அவங்க வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பர்டிகுலராக காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ்னால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த ஒரு டவுட் இருந்தது. ஹவர் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எந்த பிஸ்னஸும் நாங்கள் சிலிகான் வேலி பேங்க் கூடயோ, சிக்னேச்சர் பேங்க் கூடயோ, சில்வர்கேட் கேபிட்டல் கூடயோ நாங்கள் பண்ணல, அவங்க எங்கள் கிளைண்ட்டும் கிடையாது, பேங்கராகவும் நம்ம அவங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த நிறுவனங்கள்லாம் US ரீஜனல் நிறுவனங்கள்லாம் இந்த நிறுவனத்துக்கு வெறும் ஒரு சிங்கிள் டிஜிட்டாக வந்து ஓவரால் வருவாயில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனம் வந்து ரிலேட்டிவாக FY23 ஸ்டேபிளாக சொல்லியிருக்காங்க. மேக்ரோ என்வாயன்மெண்ட் வந்து வாலட்டைலாக இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் FY23. பட் இந்த நிறுவனம் கண்டிப்பாக 9.7% வருவாயில் அதிகமாயிருக்கு. ஆப்ரேட்டிங் லாபத்தில் 6.7% இயர் ஆன் இயர் FY23 கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. ஜியோகிராஃபிக்கலாக US ரீஜனுடைய ரெவென்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு 5.3%. இந்தியாவுடைய வருவாய் வந்து 1.4%, 3.6% குவார்டர் ஆன் குவார்டர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக இவங்க கிளவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது, டேட்டா இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, கஸ்டமருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் வெர்டிகல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஜிட்டலாக எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்காங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் இந்த சைட் பண்ணிட்டே இருக்காங்க. Q3 FY23 சைக்ளிக்கலாக ஒரு ஹெட்வின்ஸ் இருக்குது. ஹெட்விண்ட் அப்படின்னா நம்மள வந்து பின்னாடி தள்ளக்கூடிய ஒரு விண்ட், ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட்ஸ் இருந்தது, ரஷ்யன் உக்ரைன் வார் இருந்தது. இதனால எம்ஃபசிஸ் வந்து ஸ்ட்ராங் மார்க்கெட் ஷேர் வந்து சில செக்மெண்ட்ஸில் மட்டும் தான் கெயின் பண்ணியிருக்காங்க. 3 அப்டேட் வந்து நிறுவனங்கள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோவாக டிசிஷன் எடுக்கிறது. நிறைய கிளைண்ட் வந்து யூஎஸ்னுடைய ரீஜனல் வங்கிகளாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு பட்ஜெட் கட் இருக்கா FY24 அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக டிசிஷன் வந்து எடுத்துறாங்க. பட் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன் வச்சிருக்கோம் ஒரு வருஷமும், அதனால நாங்கள் வந்து ரினியூ பண்ணிக்கிறோம், இன்க்ரீஸ் ஒர்க் லோட் வந்து எங்களுக்கு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து எம்ஃபசிஸ்க்கு பெரிய பெனிஃபிஷியல் விஷயமா இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை சைன்ஸ் வந்து லார்ஜ் பேங்க்ஸ் கிட்ட இருந்து எதுவுமே இல்லை. BFSI செக்டர் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீட்டைல் பேங்கிங், கமர்ஷியல் பேங்கிங், கிரெடிட் கார்ட்ஸ் இதில் தான் எம்ஃபசிஸ் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ பெரிய கிளைண்டான JP Morgan வந்து டெக் பட்ஜெட்டில் எதுவும் பெருசாக இன்க்ரீஸ் பார்க்கல, இன்ஹவுஸே அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. சிட்டி குரூப்பு, வெல்ஸ் ஃபார்கோ இவங்க எல்லாருமே வந்து பட்ஜெட் வந்து 6-5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7-8% 2 பேர் ரெஸ்பெக்டிவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வருவாய் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் புக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. மூன்றாவது விஷயம் மார்ஜின்ஸுங்க. இந்த நிறுவனம் வந்து பொட்டன்ஷியலாக இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகளை இன்வெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக என்னதான் நம்மளை வந்து எதிர்க்கிறதுக்கு ஹெட்வின்ஸ் இருந்தாலும் வருவாயில் டெம்பரரியாக நம்மளுடைய க்ரோத் வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும். பட் கண்டிப்பாக லாபத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை 15.25% 16.25% இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸ்ட்ராங் அவுட்லுக் இருக்குது இந்த பங்குக்கு FY24. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயங்கள். ஆர்டர் புக் அதிகமாக இருக்குது, வருவாய் அதனால் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து வளர்ச்சியையும் எஃபிஷியன்சியும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. மூன்றாவது விஷயம் வந்து கிளவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷனு, கன்சால்டேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறாங்க. எஸ்,
ஸோ இன்னைக்குடைய காணொலியுடைய எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் அந்த 2 ஐடி பங்குகள். இந்த 2 ஐடி பங்குகளை நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இல்லை வேற எந்த ஐடி பங்குகள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த காணொலிகள் எல்லாமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்கள் இதை வாங்க இதை வித்துருங்க பயோ செல் ரெக்கமெண்டேஷன் யூஸ்வலாக கொடுக்கறது கிடையாது. க்ரோக்கு அருமையான ஒரு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது. அங்கேயும் மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த காணொலிகளையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காமல் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொளியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.